friends, welcome to Gomathi's kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா பச்சை பட்டாணியை வச்சு ரொம்ப ஒரு ஈஸியா செய்யற மாதிரியான ஒரு கிரேவி தான் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த கிரேவி பாத்தீங்க அப்படினா சப்பாத்தி, பூரி, அதே மாதிரி ஆப்பம், இடியாப்பம், தோசையோடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை பட்டாணியை வேக வச்சுக்கலாம். இதுக்கு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி நல்லா இருக்காது. அதனால் நான் காஞ்ச பச்சை பட்டாணியை 8 மணி நேரமாக நான் ஏற்கனவே ஊற வச்சது. ஊற வச்ச பட்டாணின்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு குக்கரில் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த பட்டாணி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை வேக வச்சுக்கலாம். இதை குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு இது வேகிற டைம் பார்த்திங்கன்னா மீடியம் தீயில் 3லேருந்து 4 விசில் வெட்டிங்க அப்படின்னா ரொம்ப பக்குவமாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் முடிஞ்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பட்டாணி நல்லா குழையவும் இல்லை, நல்லா பக்குவமாக இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. எடுத்து அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வெந்திருந்தது அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். கிரேவி செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு இது நல்லா செவக்கணும். செவந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப செவக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். இதே அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் தக்காளி போடணும். சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி, இந்த அளவுக்கு கட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ போட்டு நீங்கள் வதக்கிறப்ப தக்காளி உங்களுக்கு சட்டுன்னு குழஞ்சி வதங்கி வந்துடும். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கலந்து இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச பச்சை பட்டாணி அப்படியே அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இது கலந்ததுக்கப்புறம் என்னோடதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால இன்னொரு 1லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் தீயில் கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற சமயத்துக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும், அதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா துருவினது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4லேருந்து 5 முழு முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமாக நல்லா கிரேவி இந்த அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் அரைச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி இப்போ தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாம் சேர்ந்து கலந்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் தீயில் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை இதில் சேர்த்துட்டு கலந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப சூப்பரான பச்சை பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.